ஹே காய்ஸ், இன்றைக்கி டே 7 ஆஃப் 1 இயர் பிளான் சேலஞ்ச் கைஸ். காலையில் எழுந்திரிச்சதும் எப்பவும் போல் வழக்கமாக வெளியே இந்த கிளைமேட்டு பார்த்தா சூப்பராக இருந்துங்க இன்றைக்கலாம். வெளியே கிளைமேட்டு பார்த்து முடிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட கிளம்பிட்டேன் கைஸ். ஹோட்டல் போனதும் காலையிலே போய் ஒரு 3 இட்லி அப்புறம் ஒரு வடை அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கிளாஸ் பாலும் குடிச்சிட்டு வெளியே இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒர்க்கு போகிறதுனால உடனே வண்டியில் ஏறிட்டு போகிற வழி ஃபுல்லாகிட்டா அப்படி சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டு நேராக சைட்டுக்கு வந்துச்சு கைஸ். அப்புறம் இதுதான் கைஸ் காத்தாடியோட நாசில். இது வந்து வெளியே பார்க்குறப்போ ஒரு ஹெட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் இதுதான் காத்தாடி உள்ளே இருக்கக்கூடிய சரௌண்டிங், இப்படி தான் உள்ளே இருக்கும். இது வந்து காத்தாடியில் உள்ள ஜென்ரேட்டர் பார்த்துவோங்க. அதுக்கப்புறம் விண்டுமில்லோட பவர் சப்ளை ஃபுல்லாக அந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் கரெக்டாகும். அப்புறம் காத்தாடியோட உள்ளே எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த மிஷின் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த லேடர் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்னஸ் போட்டுப்பாங்க கைஸ். உள்ளே எப்படி சேஃப்டியாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே போய் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே இந்த கிளைமேட் பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து இங்கே மான்சூன் கிளைமேட் போயிட்டுருக்கனால சன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு கைஸ். காலையிலேருந்து கூலிங் வந்து இப்போ இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக ஒரு சாஃப்ட் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் வந்தோம் கைஸ். அங்கே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி லைட்லாம் காமிச்சு கழட்ட பார்த்தாங்க, ஆனால் கழட்ட முடியல. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி நேராக அப்புறம் ரூமுக்கு வந்துச்சு கைஸ். ரூம் இப்படி தான் இருந்து அதுக்கப்புறம் நேராக லைட்டாக கை காலெலாம் கழுக்கிட்டு அப்புறம் நேராக சாப்பிட போயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா கண்ட கருமாந்திரம் என்னெல்லாமோ எழுதி போட்டுருவாங்க. இந்த பானிபூரியை பிச்சு போட்ட மாதிரி இருந்துச்சு கைஸ். அதையும் பார்த்துட்டு சரி அப்புறம் அங்கே போய் கேட்டோன்னே ஆனால் பிரியாணி இருக்கான்னு கேட்டோம். இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு கூடவே சிக்கன் ஃப்ரை அப்புறம் பச்சை கலர் ஏதோ ஒரு சிக்கன் கைஸ். இது பேர் என்னன்னு தெரியல, ஆர்டர் பண்ண வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பிரியாணி சாப்பிட்டுட்டு வெளியே வந்து அந்த ஆம்பியன்ஸை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மாடியில் இருக்கனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக ரூமுக்கு வந்துச்சு கைஸ். சரி ஓகே கைஸ், இன்னையோட விளாக் முடிஞ்சு. இனி நாளையான விளாகில் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, பாய், டாட்டா.